எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் இப்போது திருத்தணி முருகர் கோயிலுக்கு போகிற விழாக்கு தாங்க அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நாங்கள் வீடியோ அடுத்தடுத்த ஃபோனுக்கு போய் சேருமாங்க. இப்போ நாங்கள் ரத்னகிரிக்கு போயிட்டோம். ரத்னகிரி இல்லைங்க, திருத்தணிக்கு போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி மலை ஏறத்துக்கு முடியாதனால பஸ்ஸு கவர்மெண்ட்லேயே மலை ஏறத்துக்கு பஸ் விட்டுருக்காங்க. அங்கே பஸ் ஸ்டாண்டு இருக்குது, மலை மேலே ஏறதுக்கு தனியார் பஸ் ஸ்டாண்டு இருக்குதுங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் 10 ரூபா டிக்கெட்டுங்க. மலை மேலே ஏறத்துக்கு 10 ரூபா, மலையிலேருந்து கீழே வரத்துக்கு 10 ரூபா. கீழே டோக்கன் டிக்கெட் வாங்கிடலாம். நாங்கள் குடும்பத்தோடு தாங்க போனோம். நானே, எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் பசங்க 2 பசங்க எல்லாம் சேர்ந்து போனோம். நல்லா சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணோம். முருகரை நல்லா பார்த்தோம். முருகர் சன்னிதானத்துலேயே அன்னதானம் போட்டாங்க, சாப்பிட்டோம். அவ்வளோ பிரமாதமாக இருந்ததுங்க அன்னதானம். நீங்கள் போனீங்கன்னா மெயினாக அன்னதானத்தை போய் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. அவ்வளோ சூப்பராக சமைச்சு போடுறாங்க, நல்ல முறையாக பரிமாறுறாங்க. எவ்வளோ பேர் போனாலும் சாப்பாடு போடுறாங்க. எங்கள் வீட்டுக்கார் காணிக்கை ஃபஸ்ட்டு முடி தான் காணிக்கை கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு நாங்கள் போய் மொட்டை அடிச்சிட்டோம். மொட்டை அடிக்கிறதுக்கு போய் ஃபஸ்ட்டு போய் டோக்கன் வாங்கினார். டோக்கன் வாங்கிட்டு போய் மொட்டை அடித்தார். சாமிக்கு ரொம்ப நாளாக வேண்டுதல், எங்கள் வீட்டுக்காருக்கு வேண்டுதல்லாம் மொட்டை அடிக்கிறோம் அப்படின்ட்டு வேண்டுதல் மட்டும் தான் இருந்தது. நாங்கள் கிருத்திகை வந்துச்சு பாருங்க, அந்த டைம்லேயே மொட்டை அடிக்கலான்னு பார்த்தோம். இங்கே எங்கள் ஊர்கிட்ட ஒரு முருகர் கோயில் இருக்குதுங்க, திமிரி மலைன்னு சொல்லுவோம். அங்கே மொட்டை அடிக்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஒரு டைமு மழை வந்துச்சுனால வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். கிருத்திகை நல்ல விசேஷமாக இருக்கலாம். அப்போது சரி முருகர் கோயிலுக்கு போகவே முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ரொம்ப ஆதகமாக இருந்தது. அதனால் எப்போ சான்ஸ் கிடச்சோ சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், குடும்பத்தோடு இப்போ ஆயுத பூஜை வந்துச்சு பாருங்கள். அன்றைக்கி தாங்க விஜயதசமி, ஆயுத பூஜை, அதான் அன்றைக்கி தான் போயிருந்தோம். நல்லா சூப்பராக சாமி பார்த்தோம். எங்கள் வீட்டுக்கு போனோடனே நல்லா முடியெல்லாம் காணிக்க கொடுத்துட்டாரு. முடி காணிக்க கொடுத்துட்டு இப்போலாம் முடி அங்கே காசு இல்லை அப்படின்னு தான் போடுறாங்க. முடி வெட்டுறதுக்கு எல்லாமே அவங்களால எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் காசு வாங்குறாங்க. நாங்கள் தப்பாக சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் எங்களால் முடிஞ்சது காசு கொடுத்தோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் அங்கேயே நல்லா குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டுக்காரர் மொட்டை வச்சோடனே சந்தனம் தேய்ச்சா தலைக்கு நல்லா குளிச்சாருன்னு சொல்லிட்டு சந்தனத்தை வாங்கிறாத போயிட்டோம். சந்தனம் போய் வெளியே தரோன்னா 50 30 கேட்பாங்களாம். என் பக்கத்தில் மொட்டை அடிச்சுங்க என்ன பண்ணாங்க, குடும்பத்தோடு மொட்டை அடிச்சுட்டு சின்ன குழந்தைக்கு சந்தன பில்லு எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. அவங்ககிட்ட போய் அக்காக்கா ஒரு சந்தன பில்லை கொடுங்க அப்படின்னு கொடுத்தாங்க. இவர் மொட்டை அடிக்கிற சார் நான் நல்லா வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு வலிச்சு எடுத்துக்குமா அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்து வீடியோ எடுத்தேன். அவர் என்ன பண்ண வலிச்சு நல்லா எடுமா அப்படின்னாரு. இது சிமெண்ட் எடுத்து பூசாது என்ன செய்ய ஆமாம், நான் காந்தியில் தான் நினச்சேன். கேட்டால் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மொட்டைலாம் அடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் வீடியோலாம் வாய்ஸ் ஓன் வாய்ஸில் கொடுத்துருப்பேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் சாப்பிட தாங்க போனோம். டைம் 3 மணி ஆகிடுச்சு. முருகரை பார்த்துட்டு சாப்பிட்லான்னு சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர். நான் என்ன சொன்னேன், இல்லைங்க சாப்பிட்டு தான் முருகரை பார்ப்பேன் அப்படி சொன்னேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பசி ஏற்றிச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு போனோம். சாப்பாடு சூப்பராக இருந்ததுங்க. நல்லா பொரியல், அதுக்கப்புறம் மோர், ரசம், சாம்பார் எல்லாமே போட்டாங்க. அங்கேயும் போய் சின்ன வீடியோ எடுத்துக்கினா வீடியோ எடுக்கிற வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசங்க எங்கள் வீட்டுக்காரெலாம் எங்கே போனாலும் வீடியோ பைத்தியம் மாரி வீடியோ எடுத்து கிடக்குறியா அப்படின்றாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேதுங்க, நம்ம ஒரு வேலை செஞ்சால் அது கரெக்டாக செய்கிறோம். அந்த வீடியோ நான் எடுத்துன்னு 20 நாளைக்கு மேலே ஆகுது. எப்போ நம்ம டைம் கிடைக்குதோ அப்போ அப்லோட் பண்ணலாம். சின்ன சாங்ஸ்லாம் போட்டு அப்லோட் பண்ணாங்க. லாங் வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சாதம்லாம் வச்சாங்க, சாம்பார், ரசம், நல்லா போடுறாங்க. சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் போனீங்கன்னா காலையில் டிஃபன் போடுறாங்க. அப்புறம் ஒரு 11 மணிக்கு மேலேருந்து சாப்பாடு ஆரம்பிச்சிடுறாங்க. நைட் 8 மணி வரைக்கும் சாப்பாடு போடுறாங்க. இதான் மூலஸ்தானத்துக்கு போகிற வழி பார்த்துக்கோங்க. மூலஸ்தானத்தில் போய் கொஞ்சம் தான் எடுத்தேன். மூலஸ்தானத்தில் வீடியோ எடுக்கக்கூடாதாங்க. ஆனால் வெளியே உட்காந்து ஒரு சாமி கிட்ட மட்டும் லைட்டாக வீடியோ எடுத்தேங்க. அங்கேயே நல்லா உக்காந்தோம். மனசு திருப்தியாகுதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ கோயிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் உக்காந்துட்டு வாங்க. கோயில் ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ உக்காந்துட்டு தான் வீட்டுக்கு வரணும்.
இப்போலாம் வந்து யாரும் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. எல்லோரும் கோயிலுக்கு போனால் அப்படியே வேகமாக உட்காரவே மாட்டேங்கிறாங்க, அப்படியே வந்துடுறாங்க. இது பாருங்கள், இயற்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வீடியோ எடுத்துக்கிற பாருங்க, இவர் சூப்பராக இது பாருங்கள். திருத்தணி சாமி தேவஸ்தானம் வெளியே வந்த பிறகு அப்புறம் இந்த அம்மா வந்து தர்பூசணி விற்றாங்க. ஏன்னா எங்களோட சின்னவளாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த தங்கச்சி வந்து தர்பூசணி விற்றாங்க. 2 தர்பூசணி விலை மறந்துட்டேனே, ரொம்ப நாள் ஆச்சு. 50 ரூபாவா 30 ரூபான்னு தெரியல. அதுக்கப்புறம் 2 தர்பூசணி வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே விற்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினோம். நான் மேக்ஸிமம் இந்தமாரி தின்பண்டம்லாம் நிறைய வாங்கி சாப்பிடுவேன். சாப்பிட்றது வந்து ரொம்ப சாப்பிட மாட்டேங்க. இந்தமாரி நொறுக்கு தீனி சொல்லுவாங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன். ஆமாம், எனக்கு நொறுக்கு தீனி ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டு அங்கங்கே நிறைய வீடியோங்க ஃபோட்டோங்கெல்லாம் எடுத்துகிட்டு நானும் எங்கள் வீட்டுக்கார் எல்லோரும். அதுக்கப்புறம் தர்பூசணி வந்து அவங்க சாப்பிடவே முடியல, எங்கள் பசங்களால. எங்கள் வீட்டுக்கார் ஃபஸ்ட்டு ஈரமாக வந்து சாப்பிடவே மாட்டார். அதுக்கப்புறம் எல்லாருமே எங்கிட்டே கொடுத்துட்டாங்க, தர்பூசணி சாப்பிடுன்னு. அப்புறம் வந்து இருக்கிற தர்பூசணினா ஃபுல்லாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து லட்டு பிரசாதம்லாம் விற்கிறாங்க. புளி சாதம் அதுமாரிலாம். நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எனக்கு தலு சாதம் வேணுங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து லட்டு வாங்கி சாப்பிட்டாரு. நான் வந்து தலு சோறு வந்து எனக்கு கோவிலில் கொடுக்குற தலு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. புளி சாதமும் பிடிக்கும். அதோட 2மே கேட்டால் எங்கள் வீட்டை திட்டுவார், நீ ரொம்ப செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாருன்னு நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டுக்கார்ட்ட எங்கே எனக்கு தலு சாதம் வாங்கிட்டாங்க அப்படின்னா 2 பார்சல் வாங்கி கொடுத்தாருங்க. நான் பஸ்ஸில் சாப்பிட்டுனே வந்துட்டேங்க தலு சாதம். அதுக்கப்புறம் லட்டும் வந்து சாப்பிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் தாங்க வாங்கிட்டு வந்தோம், காசு ரொம்ப இல்லைங்க. அதனால் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இப்போது மேக்ஸிமம் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே பார்ப்பீங்க. லட்டு கொடுக்கலுக்கு வச்சுக்காதீங்க. லட்டு நாங்களே சாப்பிட்டோம். அடுத்த வாட்டி கூட நிறைய லட்டு வாங்கிடுறேங்க. அப்புறம் பாருங்கள், இந்த அம்மா வந்து சமோசாலாம் விற்கிறாங்க பாருங்கள். எல்லாருமே வந்து உழைச்சி சாப்பிட்றாங்க பாருங்கள். எந்த வியாபாரம் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. நம்ம வந்து வேர்வை சிந்தி எந்த வேலைனா செய்யலாங்க. செய்யும் தொழிலே தெய்வத்துக்கு சமானம் வேலை. அதுக்கப்புறம் வந்து இதான் வந்து முருகர் கோயிலுக்கு வெளிக்கிற நல்லா நடப்பாதைங்க. எவ்வளோ பேர் அன்றைக்கி வந்து ஜனவோட கம்மி தான், இதெல்லாம் கம்மி. அதனால தான் வந்து நம்ம மூலஸ்தானம் கிட்ட நல்லா ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சிச்சு சாமியை. முருகர் அவ்வளோ சூப்பராக பார்த்தங்க, கண்குள்ளாக காட்சியாக இருந்ததுங்க. ஐயா அடிக்கடிக்கு பார்க்கணும்னு தோணுங்க. இப்போ சொல்லுவாங்க பார்த்தியா, பார்க்க தூண்டும் ஆசைன்றாங்க பார்த்தியா, அதேமாதிரி தாங்க முருகர் கோயிலுக்கு தினமும் போன ஆசை இருக்குது. தினமும் போக முடியாது. அதனால் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடையாது நான் அப்போல்லாம் போவேங்க. உங்களுக்கும் வீட்டில் கஷ்டம் ஏன்னா இருந்ததுன்னா முருகர் கோயிலுக்கு போய் வாங்க. எனக்கு முருகர் கோயிலுக்கு போய் வந்த பிறகு கொஞ்சம் நல்லா மனசு ரொம்ப நல்லா திருப்தியாக இருக்குதுங்க. அதனால் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு முருகர் கோயிலுக்கு போய் வாங்க. டைம் கிடைச்சாலாம் முருகரை தரிசனம் செய்யுங்க. அதுக்கப்புறம் நானும் வீட்டுக்கு வரோம். எங்களால் முடிஞ்சுது. அப்போ வந்து கற்பூரம் தாங்க விற்றுருந்தாங்க ஒரு ஆயம்மா. அவங்கக்கிட்ட தாத்தா ஆயம்மா கிட்டே தாத்தா கிட்ட தான், தாத்தாவும் தம்பியான்னு தெரியல, நான் வீடு கடன் வந்துச்சு. அவர்கிட்ட கற்பூரம் வாங்கின்னு போய் இங்கே வந்து உப்பு பரிகாரம்லாம் போடுறாங்க பாருங்கள். நாங்கள் வந்து உப்பு பரிகாரம்லாம் போடல, கற்பூரம் மட்டும் தான் வாங்கி ஏற்றணும். கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீடு நல்லா முருகர் நேராக வேண்டி கும்பிட்டாரு பாருங்க. சூப்பராக இப்போ முருகரும் அந்த முருகர் கோபுரமும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரே முருகர் மாதிரி தெரிகிறாரு பாருங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் பேர் வந்து சரவணன். முருகருக்கு பேர் சரவணன் பாபா இருக்குது பாருங்கள். அதே தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு முருகர் தாங்க. ஏன்னா அவரும் வந்து அவர் மனசில் எந்த ஒரு தீய எண்ணமும் கிடையாதுங்க. அவரும் நல்லவருங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கோசம் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே இதுமாதிரி பொம்மைங்களாம் விற்றாங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம். ஆனால் நாங்கள் வாங்கலைங்க. எல்லாமே விலை வந்து நம்மளுக்கு எட்டா கனியாக இருந்தது. அதனால் வாங்கலை, பார்த்துட்டு வந்துட்டோம்.